தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 13 முதல் 16 வரை. இயேசு சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குதல். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளே, என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. புகழ். மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், இறையாட்சி இவர்களுக்கு உரியது என்று கூறி குழந்தைகளை அன்பு செய்த இறைவா, இயேசுவின் கண்மணிகளாகிய எங்கள் அனைவரையும் பாலர் சபை தின விழா வழியாக ஒன்றிணைந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். சிறு வயது முதல் ஆதரவற்றவர்களுக்கு தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுத்து தன்னை போல் உலகில் உள்ள எல்லா கத்தோலிக்க சிறுவர் சிறுமிகளும் ஏழை ஆதரவற்றவர்களுக்கு உதவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாலர் சபையை ஏற்படுத்திய ஆயர் சார்லஸ் தே போர்பின் அவர்களைப் போல நாங்களும் பகிரும் மனம் கொண்டவர்களாக வாழ உமது அருளை இறைஞ்சுகின்றோம். இந்நாளில் நடைபெறும் பாலர் சபை தின விழா சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள அருள் பணியாளர் செலஸ்டின் அவர்களையும், இவ்விழாவினை ஏற்பாடு செய்த பாலர் சபை இயக்குனர் தந்தை அருள் பணியாளர் மரிய சூசை அவர்களையும், இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் விழாவிற்கு உதவி செய்பவர்களையும் உமது அருளால் நிரப்பி காத்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். பிதா, சுதன், பசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவின் கண்மணிகள் இயக்கம் என்று அழைக்கப்படும் பாலசபை தின விழா கொண்டாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து சிறப்பிக்கும் இளையோர் பணிக்குழு செயலர் தந்தை அருட்பணி பிரான்சிஸ் செலஸ்டின் அவர்களை பாலர் சபை இயக்குனர் அருட்பணி மரிய சுசை அவர்கள் சார்பாகவும், வருகை தந்திருக்கும் பாலர் சபை வழிகாட்டி ஆசிரியர்கள், மாணவ மாணவியர் சார்பாக வருக வருக என அன்போடு கரவொலி எழுப்பி வரவேற்போம். பாலர் சபை இயக்குனராக பொறுப்பேற்று கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பாக பணி செய்து வரும் அருட்பணி மரிய சுசை அவர்களையும், அவர்களோடு இணைந்து பணியாற்றும் வேதியர்கள் மற்றும் தன்னார்வ வேதியர்களையும் கரம் தட்டி வருக வருக என வரவேற்போம். பாலர் சபை வழியாக தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு இயேசுவின் மதிப்பீடுகளை பற்றி பாலர் சபை கூட்டத்தில் எடுத்து கூறி வழிகாட்டுகிற பாலர் சபை வழிகாட்டி ஆசிரியர்களையும், கலை நிகழ்வு வழங்கும் மாணவ செல்வங்களையும் மற்றும் இவ்விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் ஆசிரியர்கள், மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். செழிப்பாகுமே.
எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க, கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. அவர் கோயில் முன்னே ஒன்னா கூடி வாருங்க, சேர்ந்து ஆடுங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. ஆமா எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. சொல்லுங்க. உள்ளங்கையில் நம்ம பேரை எழுதி வச்சாரு, அத கண்ணில் உள்ள மணிய போல காத்து நின்னாரு. கையில் நம்ம பேரை எழுதி வச்சாரு, அத கண்ணில் உள்ள மணிய போல காத்து நின்னாரு. நாம போகும் பாதை எல்லாம் முன்னே போவாரு, நாம போகும் பாதையெல்லாம் முன்னே போவாரு. பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு, பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. சொல்லுங்க. ஆண்டவனு அப்பான்னு அழைக்க சொன்னாரு, அறுந்து போன உறவுகளை சேர்த்து வச்சாரு. ஆமா ஆண்டவனை அப்பான்னு அழைக்க சொன்னாரு, அருந்து போன உறவுகளை சேர்த்து வச்சாரு. சக்தியான தூயாவி நமக்கு தந்தாரு, சக்தியான தூயாவி நமக்கு தந்தாரு. சந்தோஷமாயிருக்க சொல்லி ஆசி தந்தாரு, நம்மள சந்தோஷமாயிருக்க சொல்லி ஆசி தந்தாரு. நம்மள சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசி தந்தாரு. நம்ம இயேசு வந்தாரு. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க, கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க, அவர் கோயில் முன்னே ஒண்ணா கூடி பாருங்க. சேர்ந்து ஆடுங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. சொல்லுங்க.
வழியகன்று பார்த்திடு விழிப்புணர்வு கொண்டிடு வழி தீர்க்கும் நோக்கிடு மனித மலர பாடுபடு அதன் மதிப்புணர்வை போராடிடு மனித மலர பாடுபடு அதன் மதிப்புணர்வை போராடிடு ஓ நானும் நீ ஒன்றாக சேர்ந்தால் நாளை உருவாகுமே வானும் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வு வளமாகுமே சொந்தம் என்ற சொர்க்கம் உண்டு சண்டை இல்லாத சமுதாயத்தில் பந்தம் என்ற பட்டம் உண்டு பகைமை இல்லாத பூலோகத்தில் சொந்தம் என்ற சொர்க்கம் உண்டு சண்டை இல்லாத சமுதாயத்தில் பந்தம் என்ற பட்டம் உண்டு பகைமை இல்லாத பூலோகத்தில் மனித மாண்போடு புனித வாழ்வோடு புயலாய் புறப்பட்டு சாதித்திடு ஜாதி என்றாலும் மதங்கள் நின்றாலும் சமத்துவம் நிலை பெற நீ ஓங்கிடு மனித மலர பாடுபடு அதன் மதிப்புணர்வை போராடிடு மனித மலர பாடுபடு அதன் மதிப்புணர்வை போராடிடு ஓ நானும் நீ ஒன்றாக சேர்ந்தால் நாளை உருவாகுமே வானும் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வு வளமாகுமே உறவு ஒன்றே உலகம் என்று உறுதி எடுத்தால் நலமாகுமே பிரிவு என்ற விஷத்தை கொண்ட தான் என்ற கர்ப்பம் நிலையற்றது உறவு ஒன்றே உலகம் என்று உறுதி எடுத்தால் நலமாகுமே பிரிவு என்ற விஷத்தை கொண்ட தான் என்ற கர்ப்பம் நிலையற்றது கள்ளம் கபரற்ற உள்ளம் கொண்டாலே எல்லா நலத்தோடு நீ வாழலாம் பள்ளம் சூழ்ந்தாலும் பள்ளம் ஆனாலும் தள்ளாடாமல் நீ நடை போடலாம் வள்ளியமாய் பாடுபடு அதன் மதிப்புணர்வை போராடிடு மனித மலர பாடுபடு அதன் மதிப்புணர்வை போராடிடு ஓ நானும் நீயும் ஒன்றாக சேர்ந்தால் நாளை உருவாகுமே வானும் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வு வளமாகுமே காக்கை கூட்டம் பார்த்திடு கற்றுக்கொண்டு வாழ்ந்திடு ஒற்றுமையின் சின்னம் இது வழியகன்று பார்த்திடு விழிப்புணர்வு கொண்டிடு வழி தீர்க்கும் நோக்கிடு மனித மலர பாடுபடு அதன் மதிப்புணர்வை போராடிடு மனித மலர பாடுபடு அதன் மதிப்புணர்வை போராடிடு ஓ நானும் நீயும் ஒன்றாக சேர்ந்தால் நாளை உருவாகுமே
அன்பிற்கினியவர்களே, இந்த மதிய வேளையில் உங்கள் எல்லோரையும் இந்த ஆண்டுக்கான பாலர் சபை தின விழா கொண்டாட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். வழக்கமாக குழந்தைகள் பெரிய அளவிற்கு எதையும் சாதித்து விட முடியாது என்று எண்ணுகிற இந்த உலகத்தில் பாலர் சபை அதற்கு உண்மையிலேயே ஒரு மாற்று சக்தியாக இந்த நாள் வரை வளர்ந்து வந்திருப்பது நமக்கு பெருமை தரக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது. குழந்தைகளே குழந்தைகளுக்கு உதவுதல், அதுதான் பாலர் சபையினுடைய விருது வாக்கு. இந்த விருது வாக்குக்கு ஏற்ப நம்முடைய கத்தோலிக்க கல்வி நிறுவனங்களில் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய எல்லா மாணாக்கரையும் இணைத்து இந்த பாலர் சபை அல்லது இயேசுவின் கண்மணிகள் என்கிற இயக்கத்தை நாம் ஏற்படுத்தி குழந்தைகள் தங்களுடைய சிறு சிறு தியாக சேமிப்பின் வழியாக திரு அவையை, சமுதாயத்தை தாங்கி பிடிக்க முடியும், காத்திட முடியும் என்பதை இந்த பாலர் சபையின் வழியாக நம்முடைய கத்தோலிக்க பிள்ளைகள் இந்த உலகுக்கு எடுத்து காட்டி வருகிறார்கள். ஆக கத்தோலிக்க பள்ளி நிறுவனங்களிலே நம்முடைய பிள்ளைகள் செய்கிற இந்த வியத்தகு முயற்சியை இந்த வேளையிலே நாம் வாயார பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்திலே 2வது ஞாயிற்றுக்கிழமையை தாயாம் திரு அவை என்ன ஞாயிறு என்று கொண்டாடுகிறது. என்னைக்கு கொண்டாடுகிறது? பிப்ரவரி மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையை பாலர் சபை ஞாயிறு என்று கொண்டாடுகிறது. அதனால் நாமும் அந்த வாரத்தை ஒட்டி அல்லது குறைந்தபட்சம் பிப்ரவரி மாதத்தில் ஏதாவது நம்முடைய பள்ளியின் வசதிக்கு ஏற்ப ஒரு நாளை நமது பள்ளி அளவிலே பாலர் சபை ஆண்டு விழாவாக, பாலர் சபை தின விழாவாக கொண்டாடி மகிழ்வது பொருத்தமானதாக அமையும். காரணம் இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் வருங்கால திரு அவையினுடைய தூண்களாக இருக்க போகிறார்கள். இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நற்செய்தி விழுமியங்களை ஊட்டுகிறீர்களோ அதை பொறுத்துத்தான் நாளைய திரு அவை வளம் பெறக்கூடியதாக நிச்சயமாக உருப்பெற முடியும். அதனால் நீங்கள் இந்த வேளையிலே பாலர் சபை வழிகாட்டிகளாக உங்களுடைய பள்ளிகளில் செய்து வருகிற இந்த மாபெரும் பணிக்காக பாலர் சபை வழிகாட்டிகளாகிய உங்களை இந்த வேளையிலே வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் நன்றாக கைதட்டுங்கள். பள்ளியில் வழக்கமாகவே பணிச்சுமை நிறைய இருக்கும். சிலபஸ் முடிக்கணும், பள்ளியிலிருந்து சில நிகழ்வுகள் இருக்கும், அரசு சில பணிகளை கொடுக்கும். இப்படி எக்கச்சக்கமான ஏராளமான பணிச்சுமை இருந்தாலும் இந்த பிள்ளை நாளைய திரு அவையினுடைய தூண், நாளைய திரு அவையை தாங்கி பிடிக்க போகிறார் என்கிற அந்த ஒரு எண்ணத்தில்தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உருவாக்கி வருகிறீர்கள். லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவை பற்றி, இயேசுவினுடைய குழந்தை பருவத்தை பற்றி மிக சுருக்கமாக இப்படியாக சொல்லுவார். அப்படி என்ன சொல்லுவார்? இயேசு கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வளர்ந்தார். நம்முடைய பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்தவர்களாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அந்த பொறுப்பு பாலர் சபை வழிகாட்டிகளாகிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை நீங்கள் சிறப்பாக செய்வதற்காக இந்த வேளையிலே நான் உங்களை மனதார பாராட்டுகிறேன். அதே சமயத்திலே பாலர் சபை கண்மணிகளாக அன்பான குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறீர்கள். ஆடல், பாடல், நாடகம் என்று உங்களுடைய இந்த கலை திறமைகளை இந்த பாலர் சபை ஆண்டு விழா நாளிலே வெளிப்படுத்துவது உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள்தான் எதிர்கால திரு அவையினுடைய சொத்து, நீங்கள்தான் எதிர்கால திரு அவை. ஆக நீங்கள் இல்லாமல் எந்த முயற்சியும் பயன் தர முடியாது. ஆக இந்த நாளிலே இந்த அரங்கில் கூடி வந்திருக்கிற இயேசுவின் கண்மணிகளாகிய பாலர் சபை உறுப்பினர்களாகிய உங்களுக்கும் பாலர் சபை தின விழாவினுடைய வாழ்த்துக்களை உளமாற உரித்தாக்குகிறேன். உங்களுக்கும் பாராட்டுக்கள். கரவொலி எழுப்பிக் கொள்ளலாம்.
ஆக அன்பான பாலர் சபை வழிகாட்டிகளே, பாலர் சபை குழந்தைகளே, தொடர்ந்து இதே போல எல்லா மாதங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வழிகாட்டி ஏட்டை பயன்படுத்தி நீங்கள் சிறப்பான விதத்திலே அந்த பாலர் சபை கூட்டத்தை நடத்தவும், அதன் வழியாக பிள்ளைகளை மறு கிறிஸ்துவாக, இன்னொரு இயேசுவாக இந்த சமுதாயத்திலே உருவாக்கவும் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற பணியை இன்னும் திறம்பட, இன்னும் சிறப்பாக நீங்கள் செய்ய என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பகிர்வு நாடகம். மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவரின் கூடவே இருப்பவர்தான் வானதூதர். இவர் நம்முடைய நல்ல செயல்பாடுகளால் மகிழ்ச்சியோடும் தீய செயல்பாடுகளால் வருத்தத்துடனும் இருப்பார். இன்று இந்த நாடகத்தில் நம் சகோதரர்களுடைய தூதர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பதனை பார்ப்போமா? என்ன ஆண்டனி அண்ணே, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சே. ஏதோ இருக்கேன் ஜான்சன். முன்னாடி மாதிரிலாம் நான் அடிக்கடி கோவிலுக்கு வர்றதில்ல, அதான் பார்த்து ரொம்ப நாளான மாதிரி இருக்கும். வீட்டை விட்டு அதிகமாக வெளியிலே வர்றதில்லையாம்மா, கேள்விப்பட்டேன். என்னாச்சு அண்ணே? அண்ணியும் கோயில் பக்கமே வர்றதில்லையாம்மா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. உங்கள் பசங்க எப்படி இருக்காங்க? அவனுங்களுக்கு என்னப்பா, நல்லா படிக்க வச்சேன், படித்தானுங்க. அவனுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி வெளிநாட்டில் வேலையும் கிடச்சிச்சு, அங்கேயே செட்டுலாம் ஆயிட்டானுங்க. சின்னவனுக்கு 2ஆவதாக ஒரு பாப்பா பிறந்திருக்கான். ஃபோனில் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டான். எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. இதோ ஃபோட்டோ பாரு. ஃபோட்டோவில் பாப்பா அழகாக இருக்குண்ணே. அப்புறம் என்னண்ணே, நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே? 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா கோயில் காரியங்களிலும் முன்னாடி நிற்பீங்க, தாராளமாக உதவியும் செய்வீங்க. இப்போ ஏன்னு இப்படி ஆயிட்டீங்க? என்னால் முடியல தம்பி, வயசாகுதுல்ல. சரி வரேன். சரிங்க அண்ணே. அமளி அமளி, கதவை துறை. இவ்வளோ நேரமாக தட்டுறது? இதோ வந்துட்டேங்க. இந்தா இந்த பைய உள்ளவை. ஏன் இவ்வளோ நேரம்? எப்போ சீக்கிரமாக வந்துடுவீங்களே. நம்ம பிரகாஷ் அம்மாவே ஜான்சன் இல்லை, அவன்கிட்ட தாம்மா பேசிகிட்டு இருந்தேன். பிரகாஷ் அம்மன் கொடுத்து வச்சவர். பொண்ணையும் பக்கத்துலேயே கட்டி கொடுத்துட்டாரு. பையனும் கூடவே தான் இருக்கான், நம்மள மாதிரியா? நம்ம பசங்க தான் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகிட்டானுங்களே, என்ன பண்ணுறது? கேட்டால் அங்கே தான் நல்ல சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்கிறானுங்க. அதான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றானுங்கல்ல, அப்புறம் என்ன? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? 2 பிள்ளையும் பேர பிள்ளையும் ஏதோ விருந்தாளிங்க மாதிரி 10 நாள் பார்த்து அனுப்பி வைக்கிறது. என்னத்தான் சொல்கிறது? நான் போய் சமைக்கிறேன். எல்லாம் ஆண்டவை விட்ட வழி. அன்பு அன்பு, வீட்டில் இருக்கியா? வாடா ஜான்சன், என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கா? சாரிடா அன்பு, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன், அதான் நேர்லேயே பார்க்கலாம் வந்தேன். என்ன விஷயம்டா? மறந்துட்டியா? அடுத்த மாதம் நம்ம பங்குல இலவச மருத்துவ முகாம் நடத்தணும். எப்போவுமே நம்ம 2 பேர் தானே சேர்ந்து அந்த வேலையெல்லாம் செய்வோம். அது விஷயமாக தான்டா பேச வந்தேன். அப்படியா? இந்த வருஷம் என்னால் வர முடியுமான்னு தெரியலடா. நானே ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன். ஏண்டா அன்பு, என்னாச்சு? அது தயங்காம சொல்ல அன்பு, என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். அது ஜான்சா என்ன அன்பு இவ்வளோ யோசிக்கிற? சொல்லுடா. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் கையில் இருந்த காசு எல்லாமே செலவாயிருச்சு. என் ஒருத்த சம்பளம் தான். இந்த மாதம் வேற என் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் குடும்பத்தை ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இதுக்காக ஏண்டா வருத்தப்படுற? நம்ம பங்குல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிற நல்லவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீ கவலைப்படாத. வா, நம்ம போய் மருத்துவ முகாமுகான வேலையெல்லாம் தொடங்கலாம். சரி வாடா ஜான்சன், போகலாம். ஜான்சன் தம்பி, நம்ம பங்குல யாரோ ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு உதவி கேட்டாங்களாமே.
ஆமாம் அண்ணே, நல்ல குடும்பம். அவங்க பேரை வெளியில் சொன்னால் வருத்தப்படுவாங்க, அதான் சொல்லலை. அது நல்லதுதான் தம்பி. இந்தாங்க, என்னால் முடிஞ்ச இந்த பணத்தை அந்த குழந்தைக்கு கொடுங்க. ரொம்ப நன்றிண்ணே. அன்பு, இந்த உன் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னல, இந்தா. ரொம்ப நன்றிடா. அன்பு, அங்கே பாரு, நம்ம ஆண்டனியும் அவங்க மனைவி வராங்க. அவங்க கூட இருந்து அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கடா. வயசான காலத்தில் பெத்த பிள்ளைங்க பக்கத்தில் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போய் வேற வேலை இருந்தா பாரு. வாங்க ஆண்டனி அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, பரவாயில்லையே. போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் மருத்துவ முகாமை நல்லா நடத்துங்களே, வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நம்ம ஜான்சன் தானே காரணம். நான் கூட ஒரு சில பண பிரச்சனையில இருந்தேன். வெளியே கூட தலை காட்டாம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தேன். எல்லாத்தையும் ஜான்சன் தானே சரி பண்ணி என்ன இந்த இடத்துக்கு வர வச்சான். ஆமாப்பா, அவனால தான் நானே இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரி வாங்கண்ணே, முதல்ல போய் வெயிட்டும் பிபியும் செக் பண்ணிட்டு வரலாம். என்ன தூதரே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களே? ஆமா, ஒரு வழியா ஆண்டனி வீட்டை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சுட்டாருல. மனுஷன் வீட்டுக்குள்ளேயே இருந்தாரு, கோயிலுக்கு கூட போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்தாரு. அட நீ மட்டும் என்னப்பா அன்பு கூட சேர்ந்துக்கிட்டு அழுதுகிட்டே தானே இருக்க. இந்த ஜான்சனால தான் நம்ம எல்லாத்தையும் இங்கே சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னப்பா இந்த மனுஷங்க முன்னாடியெல்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க, கோயிலுக்கும் கரெக்டாக வந்துடுவாங்க. சில பேர் அன்னதானமும் போடுவாங்க, அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறத அடுத்தவங்களோடு பகிர்வாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிறாங்க. இன்னைக்கு மனுஷங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. பண பிரச்சனைகளை விடவும் மன பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கு. அவங்க கூட பேசவும் அவங்க பேசுறத கேட்கவும் கூட ஆள் இல்லாம இருக்காங்க. கிறிஸ்தவர் எல்லாரும் பகிர வேண்டிய பணம் பொருள் மட்டும் இல்லை, நேரமும் அன்பும் கூடத்தான். அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவைப்படுகிறது. நம்ம ஜான்சன் மாதிரி 1-2 பேர் தான் இப்படி நம்மளோடவும் பகிர்ந்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்றாங்க. அவர் அழுவாரோடு அழுதார், குழந்தைகளோடு உறவாடினார், பாவிகளோடு பழகினார், புறவினத்தாரோடும் பேசினார், அவர்களுக்கு செவிமெடுத்தார். அன்பு பிள்ளைகளே, நீங்களும் அவரை போல் பகிருங்கள், உங்களையே பகிருங்கள். சரி வாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். இனிமேதான் நம்ம அடிக்கடி பார்த்துக்கலாமே. பகிர்வோம். நன்றி. ஆறு குளம் நிறைஞ்சிருந்த நாடு எங்க நாடு, அந்த
அனைவருக்கும் மதிய வணக்கம். 2023-24 கல்வியாண்டிற்கான பாலர் சபை கூட்டம் 31/1/2024 அன்று தொடங்கப்பட்டது. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையாய் இருக்குதையா என்ற பாடலுடன் ஜனவரி மாத கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றாட வாழ்வில் தேவையில் உள்ளவர் மீது பரிவும் அன்பும் கொண்டு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம். பிறருக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கடவுள் நமது தேவைகளில் நமக்கு உதவி செய்வார் என்ற கருத்து இப்பாலர் சபை நிகழ்வில் கூறப்பட்டது. இறை வார்த்தை லூக்காஸ் 11ஆம் அதிகாரம் இறை முத்துக்கள் 1 முதல் 4 வரை. பிறகு இறை வார்த்தைக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டது. இறை வார்த்தையின் மூலம் நமது வாழ்விலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நாம் சந்திக்கின்ற துன்பத் துயரங்களை கண்டு அஞ்சாமல் நம்பிக்கை இழக்காமல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். மன்றாட்டு. புலர்ந்துள்ள புதிய ஆண்டில் இறைவனின் ஆசீர் கிடைக்க துறவியர்கள் அருள் சகோதரிகளின் கருத்துக்களுக்காக இறுதியாக பாலர் சபை இயக்கத்தின் உறுதிமொழி கூறப்பட்டது. இறுதி ஜெபமாக விண்ணுலகில் இருக்கிற அருள் நிறைந்த மரியை வாழ்க சொல்லி மாணவர்களால் முடிக்கப்பட்டது. தேங்க்யூ. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. கடலின் நடுவே பாதைய திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதைய திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க.
உயரத்தில் ஏற்றி வச்சிங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க உயரத்தில் ஏற்றி வச்சிங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க மணி 9 மணியிலிருந்து 10 மணி வரை. எங்கள் பள்ளியில் ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழனன்று கண்மணிகள் கூட்டம் நடைபெறும். தொடக்க ஜபத்துடன் ஆரம்பித்து செயலர் கடந்த மாத கூட்டறிக்கையை வாசித்து கருத்து கேட்கப்படும். மேலும் அன்றைய மாதத்தின் சிறப்புகளையும் புனிதர்களையும் விழாக்களையும் குறித்து பொறுப்பாசிரியர் விளக்கி கூறுவர். கதைகள், பாடல்கள், விளையாட்டு, வினாடி வினா என ஏதாவது ஒன்று குழு செயல் நடைபெறும். மேலும் விவிலியம் வாசிக்கப்பட்டு அதனை வாழ்வியல் தொடர்புடைய விளக்கங்களை கூறி இறுதியில் மாணவர்கள் மன்றாட்டு கூறுவர். கண்மணிகள் இயக்க உறுதிமொழி கூட்டம் நிறைவடையும். இவன் செயலர்.
இந்த அருமையான வேளையிலே உங்களுடைய இந்த பாலர் சபை தின விழாவிலே உங்களோடு இணைந்து இந்த விழாவில் பங்கேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய மகிழ்வில் கலந்து கொண்டதை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் கவனிக்கலாமா? சரி, ஒரு கதை. சரியா? ஒரு ஊரில் ஒரு மாணவன், உங்களை மாதிரியே சின்ன ஒரு மாணவன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், நல்லா வேகமாக ஓடுவான். அவன் நல்ல ஓட்டப்பந்தயம் வச்சா எல்லாரை விட வேகமாக ஓடிடுவான். நீங்கள் எல்லாம் ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருப்பீங்களா? எப்படி? யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ஸ்போர்ட்ஸில் யார் யாரெல்லாம் ஆர்வமாக இருப்பீங்க? கை தூக்குங்க. ஓகே, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களை மாதிரியே ஆர்வமான ஒரு பையன் அவன். ஸ்போர்ட்ஸில் நல்ல ஆர்வமாக உள்ளவன். குறிப்பாக ஓட்டப்பந்தயம்னா அவங்க ஸ்கூலில் அவங்க கிளாஸில் அவன் தான் எப்பொழுதும் ஃபஸ்ட்டு வருவான். அப்போ என்ன பண்ணாங்க, இந்த ஸ்கூலில் அவன் ஃபஸ்ட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவல்லலாம் கொண்டு போகிறாங்க. எல்லா இடத்துலையும் அவன் பரிசு பெறுறான். சரிங்களா? அப்போ அவங்க ஊரில் அவனை கூப்பிட்டு அவனை கௌரவிக்கிறாங்க. அவன் போய் வாங்கின பரிசை இப்போ எப்படி நீங்கள் இங்கே பரிசு வாங்குறீங்க, அதுபோல் அவனை கூப்பிட்டு கௌரவிக்கும்போது எல்லாரும் கைத்தட்டி அவனுக்கு உற்சாகப்படுத்துகிறாங்க. அவனுடைய ஆசிரியர் மட்டும் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, கையே தட்டவே இல்லை. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஆசிரியரை பார்த்துட்டான். ஆசிரியர்கிட்ட போய் கேட்டான். என்ன கேட்டான்னா, எனக்காக எல்லாருமே கைத்தட்டினாங்க, நீங்கள் மட்டும் ஏன் கைத்தட்டலை அப்படின்னு சொல்லி ஆசிரியரை போய் கேட்டான். இப்போ ஆசிரியர் அந்த பையன்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ எல்லா இடத்துலையும் ஓடி வெற்றி பெறுற, ஆனால் நீ ஒரு இது வரைக்கும் நீ போட்டி போட்ட எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றுட்ட. ஆனால் நான் சொல்கிற ஒரு ஆள் கூட நீ போட்டி போட்டு வெற்றி பெற்றால் நான் உனக்கு கைதட்டி உற்சாகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி, கண்ணு தெரியாத ஒரு ஆளையும் கொஞ்சம் வயது முதிர்ந்த, நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு பாட்டியையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாரு, நிப்பாட்டி இவங்களோட நீ ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களெல்லாம் விட்டால் ஜெயிச்சிடுவீங்களா இல்லையா? ஒரு தாத்தாவையும் ஒரு பாட்டியையும் பக்கத்தில் நிப்பாட்டி, ஒருத்தவங்களுக்கு கண்ணும் தெரியாது, அப்படி வச்சா நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஜெயிப்பீங்களா, அவங்க ஜெயிப்பாங்களா? சொல்லுங்க. நீங்கள் தானே ஜெயிப்பீங்க. அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு, 1 2 3ன்றாரு. என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் 2 பேரையும் கையை விட்டுட்டு ஓடி கடைசி எல்லையை அடைஞ்சிட்டான். சரியா? எல்லையை அடைஞ்சிட்டு அப்பையும் அந்த ஆசிரியர் என்ன பண்ணலை, கைத்தட்டி உற்சாகப்படுத்தவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறான் அந்த பையன், திரும்பி நான் தானே ஜெயித்தேன், என்னை ஏன் நீங்கள் உற்சாகப்படுத்தலை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசிரியர் அந்த பையனை பார்த்து சொன்னாராம், நீ உண்மையாக ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க 2 பேர் கையையும் பிடிச்சி அவங்க எவ்வளோ தூரம் பொறுமையாக நடக்கிறாங்களோ அவ்வளோ பொறுமையாக நீயும் நடந்து அவங்கள கூட்டிகிட்டு போனீன்னா நீ வெற்றி பெறுவ அப்படின்னு அந்த ஆசிரியர் சொன்னாராம். அந்த பையன் முயற்சி பண்ணி பார்த்தான். நடக்கவே முடியாத அந்த வயசானவரை கையில் பிடிச்சி கூட்டிக்கிட்டு அவன் அப்படியே பொறுமையாக, எவ்வளோ கஷ்டப்பட்டு நடப்பாங்க இல்லையா, அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவன் பிடிச்சி ரொம்ப பொறுமையாக கொண்டு போய் அந்த இலக்கை அடைஞ்சான். ஆசிரியர் அவனை உற்சாகப்படுத்தினாங்க. இதை சமீபத்தில் இந்த கதையை நான் கேட்டேன். நம்ம எல்லாருமே வெற்றி பெறணும், நான் வெற்றி பெறுவதற்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படி தானே? கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்போம். யாராவது நான் ஃபெயில் ஆகணும்னு நினைப்பீங்களா? யாருமே நினைக்க மாட்டீங்க. ஒரு சிலர் இருக்கிறீங்களா, நான் ஃபெயில் ஆகணும்னு நினைக்கிற ஆட்கள் யாராவது இருக்கிறீங்களா? எல்லாருமே நான் நிறைய மார்க் எடுத்து பாஸ் ஆகணும்னு தான் நினைப்போம். அப்படி தானே? அதே போல் ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலாக இப்போ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கொடுக்குறாங்கன்னா எல்லாருமே என்ன நினைப்போம், எனக்கு வேணும்னு நினைப்போம். அப்படி தானே? எனக்கு அப்புறம்தான் மற்றவங்களுக்கு அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இந்த கதை என்ன சொல்லுது, நான் மட்டும் வெற்றி பெறுவது கிடையாது, என்னோட கூட இருக்கிற எல்லாருமே வெற்றி பெறணும். இப்போ எல்லாம் குழு டான்ஸ் ஆடினீங்க, எல்லாரும் சேர்ந்து குழு நடனம் ஆடினீங்க.
அதில் ஏதாவது ஒருத்தர் இது பண்ணாலும் வெளியில் கொஞ்சம் இதாக தெரியும், அப்படி தானே? யாராவது தப்பு பண்ணால் கூட வெளியில் தெரியும். அப்போ எல்லாருமே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் என்ன ஆகும், அது எல்லாரும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பாலர் சபை அப்படின்றத தோற்றுவித்ததற்கான ஒரு தந்தை அவர்கள் தொடக்கத்தில் சொன்னாங்க, குழந்தைகளே குழந்தைகளுக்காக. குழந்தைகளுக்கு தான் இந்த மனநிலை இருக்கும். அதாவது என்ன மனநிலை? இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ணக்கூடிய அல்லது கள்ளம் கபடமற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த விழாவை ஹோலி இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கே அந்த உரிய அந்த பண்பை நாம் ஒரு நாளும் இழந்து கூடாது. இந்த குழந்தை பருவம் என்பது ஒரே ஒரு நாள் தான். நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னா என்ன ஆகிடுவீங்க? இந்த குழந்தை பருவத்திலேயே இருக்க முடியுமா? அப்படியே போயிட்டே இருப்பீங்க, அப்படி தானே? அப்போ இந்த பருவத்தில் உங்களுக்குரிய அந்த பகிரக்கூடிய பண்பை நீங்கள் உங்களுடைய அந்த பாலர் சபை வழியாக ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வழிகாட்டி ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பிள்ளைகள் அந்த பண்பை தங்கள் வாழ்வில் வளர்த்து கொள்ள, இவங்க எல்லாருமே இந்த சமூகத்தில் எல்லாரும் இணைந்து பயணிக்க வேண்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மனநிலை கொண்ட பிள்ளைகளாக இவர்கள் வளருவதற்கு நீங்கள் இவர்களை பயிற்றுவிக்க வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும். கடவுள் அத்தகைய ஒரு முக்கியமான பணி பொறுப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இன்றைய நாளிலே இந்த பாலர் சபை தின விழாவிலே நீங்கள் அனைவரும், அதாவது எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற அந்த மனநிலையோடு பகிர்ந்து வாழக்கூடிய மனப்பக்குவத்தோடு வாழ வழிகாட்டி ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அதே போல உங்களை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய இயக்குனர் தந்தை அருள் தந்தை மரிய சூசை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கிறேன். கரவொலி ஒழுப்பி தெரிவிப்போம். அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற எல்லா வேதியர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த பணி தொடர்ந்து நடக்க இறைவனை உங்களுக்காக இறைவனிடம் ஜெபிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரத்தத்தினால் எகிப்திலிருந்து விடுதலை, இயேசு அப்பா ரத்தத்தினால் தம்பி தங்காய் விடுதலை. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் எகிப்திலிருந்து விடுதலை, இயேசு அப்பா ரத்தத்தினால் உனக்கு எனக்கு விடுதலை. விடுதலை 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 நமக்கு, விடுதலை 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 உனக்கு, விடுதலை 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 விடுதலை. கவனினால் இஸ்ரவேலுக்கு விடுதலை, இயேசு அப்பா நாமத்தினால் டெவிலில் இருந்து விடுதலை. புலாங்கல்லு கவனினால் இஸ்ரவேலுக்கு விடுதலை, இயேசு அப்பா நாமத்தினால் டெவிலில் இருந்து விடுதலை. விடுதலை 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 நமக்கு, விடுதலை 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 உனக்கு, விடுதலை 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 விடுதலை.
சிலாவுக்கும் துதித்ததால விடுதலை, துன்பத்தின் மத்தியிலும் துதிக்கும் போது விடுதலை. பவுலுக்கும் சிலாவுக்கும் துதித்ததால விடுதலை, துன்பத்தின் மத்தியிலும் துதிக்கும் போது விடுதலை. விடுதலை 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 நமக்கு, விடுதலை 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 உனக்கு, விடுதலை 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 விடுதலை. நாகமானுக்கு விடுதலை, இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு எனக்கும் விடுதலை. யோர்தானில் குளித்ததால நாகமானுக்கு விடுதலை, இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு எனக்கும் விடுதலை. விடுதலை 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 நமக்கு, விடுதலை 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 உனக்கு, விடுதலை 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 விடுதலை. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. மறைமாவட்ட அளவில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் பாலசபை தின விழா கொண்டாட்டத்தை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறும் தருணம் இது. திரு அவையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 2ஆம் ஞாயிறை பாலசபை தினமாக கொண்டாடுகின்றது. அதன் அடிப்படையில் நமது மறைமாவட்ட அளவில் பாலசபை வழிகாட்டிகள், மாணவ மாணவிகள் ஆகியோரை ஒருங்கிணைத்து பாலசபை தின விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியோடும் மிகுந்த ஈடுபாட்டோடும் பங்குகளில் இளையோர்களை சந்தித்து நல் ஆலோசனை வழங்கி உற்சாகத்தோடு தனது பணியை செய்து வரும் இவ்விழாவின் சிறப்பு அழைப்பாளர், திருச்சி மறைமாவட்ட இளையோர் பணிக்குழுவின் செயலர் அருள்பணியாளர் பிரான்சிஸ் செலஸ்டின் அவர்களுக்கு பாலசபை இயக்குனர் தந்தை மரியசூசி சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் கரம் தட்டி நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ ஃபாதர். பல்வேறு பணிகள் மத்தியிலும் 3வது ஆண்டாக பாலசபை அளவில் மறைமாட்ட அளவில் பாலசபை தின விழாவை திட்டமிட்டு நடத்தி இதற்கான பணிகளை பகிர்ந்து கொடுத்து எங்களை வழிநடத்தும் பாலசபை இயக்குனர் அருள்பணியாளர் மரியசூசை அவர்களுக்கு உங்கள் சார்பாக நாம் அனைவரும் கரம் தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ ஃபாதர். விழா என்றாலே ஆடல் பாடல் தான். எனவே பாலசபை தினவிழா கொண்டாட்டத்தில் தங்களது பள்ளியின் சார்பாக நடனம், நாடகம், பாடல் வழங்க வேண்டும் என்று கேட்டவுடன் உடனே ஆர்வத்தோடு ஏற்றுக்கொண்டு கலை நிகழ்வை வழங்கிய பள்ளிகள், குறிப்பாக நாடகம் வழங்கிய, பகிர்வை பற்றி நாடகம் வழங்கிய உலக மீட்பர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, 2வதாக நடனம் வழங்கிய புனித ஆரோக்கியன் மெட்ரிக் பள்ளி கருமண்டபம், புனித ஜூலியானால் நடுநிலைப்பள்ளி பாடல் பாடிய புனித ஜூலியன் நடுநிலைப்பள்ளி மேலப்புதூர், நடனம் ஆடிய ஆர்சி நடுநிலைப்பள்ளி அரியமங்கலம், நடனம் ஆடிய புனித மரியன்னை நடுநிலைப்பள்ளி ராக்ஃபோர்ட், பாலசபை அறிக்கை வழங்கிய சோமர்சப்பேட்டை புனித வளா மேல்நிலைப்பள்ளி, அடுத்து நடனம் வழங்கிய சர்வை மெட்ரிக் பள்ளி கீழப்புதூர், பாலசபை அறிக்கை வழங்கிய புனித தெரசால் நடுநிலைப்பள்ளி தெரசால்புரம், நடனம் வழங்கக்கூடிய இருதயபுரம் புனித தெரசாஸ் நடுநிலைப்பள்ளி, அடுத்ததாக நடனம் வழங்கியுள்ள மேலப்புதூர் புனித அண்ணா நடுநிலைப்பள்ளி, பாடல் வழங்க இருக்கின்ற மேலப்புதூர் புனித மரியன உயர்நிலைப்பள்ளி, இறுதி நடனம் வழங்க இருக்கின்ற மேலப்புதூர் இன்பம் ஜீசஸ் நர்சரி தொடக்கப்பள்ளி, முதலில் நடனம் வழங்கிய சுப்பிரமணியபுரம் ஜான் தே பிரிட்டோ மெட்ரிக் பள்ளி ஆகிய பள்ளிகளை சார்ந்த தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், நடனமாடிய மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நாம் அனைவரும் கரம் தட்டி நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வில் உங்களை அனுப்பி வைத்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், பாலசபை வழிகாட்டிகள், மாணவ செல்வம் அனைவருக்கும் நமது நன்றியை கரம் தட்டி தெரிவித்துக் கொள்வோம். கைத்தட்டுங்க எல்லாம். பாலசபை வழியாக மாணவ செல்வங்களை இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர்த்திருக்கின்ற
பாலசபை வழிகாட்டிகள் அனைவருக்கும் நாம் அனைவரும் கரம் தட்டி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இறுதியாக இந்த விழாக்களை திட்டமிட்டு நடத்துவதற்கு ஆலோசனை வழங்கிய இயக்குனர் தந்தை மற்றும் என்னோட பல பணிகளை பகிர்ந்து கொண்ட வேதியர்கள் லாசர், பவுலின், தன்னார வேதியர்கள் திரு ஜானி, திரு ஸ்டீபன், திருமதி லிசி ஆகியோருக்கும் மற்றும் இந்த விழாவை காண வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. பனி பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே, பனி பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. காத்திருந்த வேளையும் காருளுளில் வந்ததே, காத்திருந்த வேளையும் காருளுளில் வந்ததே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே, மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமரியின் மடியிலே, சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குழந்தை இயேசு பிறந்திருக்காரே.
મને ભૂલો બધી વાત પ્રેમની આ મૌસમ છે अब आओ मेरे पास रह जाओ मेरे साथ प्रेमनी आ मौसम छे होई गई रात मन भूलो बधी बात प्रेमनी आ मौसम छे अब आओ मेरे पास रह जाओ मेरे साथ प्रेमनी आ मौसम छे मिल जाए मुझको अगर साथ तेरा तो भूलूं मैं सारा छबीला तारा रंगीला तारा रंग बेर जुए तारी बात तारा ओए छबीला तारा ओए रंगीला तारा रंग बेर जुए तारी बात रे तारा ओए छबीला तारा ओए रंगीला तारा रंग बेर जुए तारी बात रे எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளை செய்வோமே யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல எடை போட நம்பிக்கையில் நடை போட சம்மதமே என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என்ன கண்ணோடு வெற்றி என்றும் வலியோடு பிறந்திடுமே இன்னும் என்ன தோழா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளாய் செய்வோமே
கள்ளிக்கும் உழைக்குமா? நம் தலைமுறைகள் 100 கடந்தாலும் தந்த வீரங்கள் மறக்குமா? ஒரே பணம், ஒரே குணம், ஒரே தடம், எதிர்காலத்தில் அதே பணம், அதே திடம்.